மத்தேயு சுவிசேஷம் இன்றைக்கு நாம் ஆலோசிக்கக்கூடிய தலைப்பு கிறிஸ்துவின் சபையிலே அரசியல். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக முடிவாக தன்னுடைய ஜீவனையே கொடுக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அரசியல் என்றாலே ஒரு தப்பான வார்த்தையாக மாறிவிட்டது. அரசியல் மினிஸ்டர் என்ற வார்த்தைக்கு, மினிஸ்டர் ஆங்கிலத்தில் மினிஸ்டர் என்ற வார்த்தைக்கு அதனுடைய பொருள் மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரி என்றால் ஊழியம். மினிஸ்டர் என்றால் ஊழியம் செய்யக்கூடியவர் தான் மினிஸ்டர். ஆனால் இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் தலைவரோ அல்லது எந்த ஒரு மந்திரிமார்களோ எந்த அரசியல் தலைவர்களை பார்த்தாலும் கூட அவர்கள் இந்த உலகத்திற்கு, இந்த மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்களாக தங்களை காட்டிக்கொண்டு, நமக்கு தெரிந்த தலைவர்கள், ஒரு கருணாநிதியோ, ஒரு ஜெயலலிதாவோ, ஒரு எம்ஜிஆரோ, யாராக இருந்தாலும் ஒரு சிலர் ஜனங்க எப்படின்னா, குஷ்புன் என்ன ஓட்டு போடுவாங்க, நக்மான் என்ன ஓட்டு போடுவாங்க. அவங்க பிடிக்கும், அவங்க அழகு பிடிக்கும், அவங்கள பிடிக்கும், அதனால் ஓட்டு போடுவாங்க. யாருக்கு ஓட்டு போடணும், எதுக்காக ஓட்டு போடணும் கூட தெரியாது ஜனங்களுக்கு. காசுக்காக ஓட்டு போடுவாங்க. ஊழியம் செய்யக்கூடிய, உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய, இன்றைய செய்வேன் என்று சொல்லி வந்த அரசியல்வாதிகள் யாராவது ஏழ்மையில் இருக்கிறார்கள் என்றால் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் பெரிய பெரிய காரு, பெரிய பெரிய பங்களா, எத்தனையோ ஐடி ரேட்டை நம்ம பார்த்துருக்குறோம், நியூஸில் கேட்டிருப்போம். இந்த அமைச்சருக்கு சொந்தமான 36 இடங்களிலே வருமான வரித்துறையினர் சோதனை அப்படின்னு. 36 இடங்களிலே, இத்தனை கோடி ரூபாய் மதிப்புள்ள இடங்களிலே சோதனை. ஏது அவளுக்கு, நான் யோசிப்பேன், ஏது அவருக்கு இத்தனை இடம், இத்தனை காரு, இத்தனை பங்களா? அவர் செய்யக்கூடிய வேலை என்ன? அப்போ அரசியல், மக்களுக்கு ஊழியம், ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ, ஏது அவ்வளவு பணம்? திரும்பவும் அவங்களுக்கே ஓட்டு போடுவாங்க நம்ம ஆளுங்க. அது உலக சம்பந்தமான அரசியல். ஆனால் அரசியல் மினிஸ்ட்ரிக்கு உண்மையான அர்த்தத்தை இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார் இங்கே. என்னது? ஊழியம் செய்யக்கூடியவர் தான் உண்மையான அரசியல்வாதி. 28 என்ன இருக்குப்பா? மனுஷகுமாரனும் படிக்கணும். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்க, இவர்தான் உண்மையான மினிஸ்டர். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ரியல் மினிஸ்டர். மினிஸ்டருக்கு, அரசியலுக்கு அர்த்தத்தை சொன்னது இந்த பைபிள்னா இதுதான். அதுதான் அரசியல். அரசியல் என்றால் உண்மையாக ஊழியம் செய்யக்கூடியவர்கள். இதிலே சபை, தேவனுடைய சபையிலே அரசியல் செய்யக்கூடியவர் யார் என்றால், தேவன். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இது எப்பவுமே மனதில் வச்சுக்கோங்க. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன்னைத்தான்
உயர்த்துகிறவன் சபையிலே, கிறிஸ்துவனுடைய சபையிலே தன்னைத்தான் உயர்த்த வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ, நான் எல்லாரை பார்க்கிலும் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல. ஒரு நல்ல பொசிஷனில் நான் இருக்கணும் தேவனுடைய ஊழியத்தில், நல்லது. இது அப்படியே இங்கே ஒரு வாட்டி திமோத்தி நிருபத்திற்கு போயிட்டு வரலாம். பவுல் எழுதின நிருபம், தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும்போது முதலாவது நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதின முதலாவது நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு நல்ல கண்காணிப்பை விரும்புகிறவன், அதாவது மேய்ப்பர் பதவி அல்லது மூப்பர் பதவி அல்லது சபையில் ஒரு நல்ல மேலான பதவியை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், தவறல்ல. ஆனால் ஆனால் இது உண்மையான வார்த்தை. அந்த உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் எந்த ஒருவராலும் சபையிலே அவராகவோ அல்லது மனிதர்களாலவோ வர முடியாது. தி ஷியோர். சபையிலே, உண்மையான கிறிஸ்துவின் சபையிலே, வெளியில் நிறைய கண்டதெல்லாம் இருக்கு. எந்த ஒரு சபை உண்மையான சபை கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறதோ அந்த சபையிலே நீ ஒரு நல்ல இப்படியாக உலகம் முழுவதிலும் கூட நம்முடைய சபை கிளைகளாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர், ட்ரூ கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, சபையில் இணைந்து இருக்காங்க. இவர்கள் சபையிலே ஒரு தூணாக, சத்தியத்திற்கே தூணாக இருக்க வேண்டும் என்றால், சத்தியத்திற்கு தூண், சத்தியம் என்ற இந்த சபைக்கு தூணாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நல்ல வேலையை விரும்புகிறார்கள். அது நல்ல வார்த்தை, உண்மையான வார்த்தை. ஆனால் நீ ஒரு மிகப்பெரிய தூணாக நாம் வர வேண்டும் என்றால் அப்படியாக நிறுத்த வேண்டியது நம்மை நாம் நிறுத்த முடியாது. பதினான்கு 11 என்ன இருக்குமா? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்தி, தன்னைத்தான் மக்களுக்கு ஊழியம் செய்து, தன்னைத்தான் சபைக்கு ஊழியம் செய்து, தன்னைத்தான் தனக்கு வருகின்ற எதிர்ப்புகள், தனக்கு வருகின்ற அவமானங்கள், தனக்கு வருகின்ற ஏமாற்றங்கள், முக்கியமாக தனக்கு வருகின்ற எல்லா ஏமாற்றங்களும் அவமானங்களும், தன்னை அனைவரும் கூட எத்தனையோ தகாத வார்த்தைகளால் அவமானப்பட்டு, அடிபட்டு, அல்லோல்பட்டு, கடினமாக உழைத்தும் கூட தேவனுக்காக நான் உழைக்கிறேன் என்று தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் தேவனால் உயர்த்தப்படுவான். அந்த அவமானங்களை தாங்க முடியாமல், அந்த அவமானங்களை பொறுத்து கொள்ள முடியாமல், வேலையை செய்ய முடியாமல், இல்லை நான் இனி பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லி, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்லி பொங்கி எழுந்தால், தன்னை உயர்த்த நினைத்தால் அவன் உயர்வுக்கு வர முடியாது. தேவனால் தாழ்த்தப்படுவான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நிச்சயை கூட நம்ம தாண்டி வந்துடலாம், கண்களின் நிச்சயை கூட நம்ம தாண்டி வந்துடலாம். பயங்கரமான ஜீவனத்தின் பெருமை. இது என்னது ஜீவனத்தின் பெருமை? தன்னைத்தான் உயர்த்த கொள்ளக்கூடிய நிலைமை, அரசியல். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதரு நான் ஃபோன் பண்ணும்போது, பிரதர் நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி உதவி கேட்கலாமே, இந்த மாதிரி சொல்லலாமே, ஒரு சின்ன விஷயத்துக்காக ஃபோன். இல்லை பிரதர் நான் பேச மாட்டேன் அப்படின்னாரு.
அவர் கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னா, பேச மாட்டீங்களா? ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. பேச மாட்டீங்களா? நான் எதுக்கு இங்கே ஒன்றும் கேட்கல. எதுக்காக பேச மாட்டேங்க, என்ன பிரச்சனை இன்னும் கேட்கல. கேட்கக்கூடாது. எப்பொழுது அந்த வார்த்தையை சொன்னாரோ அப்பொழுது கிறிஸ்தவர்கள் முதல்ல சபையில் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருப்பதோ, இல்லை நான் பேச மாட்டேன், எங்களுக்கு ஆகாது என்று எந்த ஒருவன் சொல்லுகிறானோ அவன் எரி நரகத்திற்கு பாத்திரனாயிருக்கிறான். அவ்வளோ ஈஸியா நினைச்சீங்க நீங்க? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். 3ஆம் அதிகாரம், அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15. தன் உன் சகோதரன், வெளியில் இருக்கக்கூடிய நபரை குறித்து அல்ல, உன் சகோதரன், இரத்த சம்பந்தமான சகோதரன் அல்ல, நம்முடைய சபையிலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர், ஒரு சகோதரர் அல்லது ஒரு சகோதரி, இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், அவங்க கூட பேச மாட்டேன், இல்லை பிரதர், அவங்க கூட பேச மாட்டேன். எவன் ஒருவன் பகைக்கிறானோ அவன் மனித கொலைகாரன். அவன் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். ஒருவருக்கொருவர் சேர்ந்து ஐக்கியமாக ஒருவருக்கொருவர் சேர்ந்து வேலை செய்யாமல், இல்லை அவங்க கூட எனக்கு செட் ஆகாது, நான் செப்பரேட்டாக, நான் லாஸ்ட் வீக் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் செப்பரேட்டாக வேலை செய்கிறேன், அவங்க வேறு, நாங்கள் வேறு, இல்லை நான் அவங்க கூட செட் ஆகாதுண்ணா, நான் செப்பரேட்டாக பண்ணுறேண்ணா, அவரோட பேச மாட்டேண்ணா என்று சொல்லுகிறவனும் கூட எப்படிப்பட்டவன் என்றால், அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் அவன் இருளிலே இருக்கிறான். இருளிலே இருப்பது என்றால் லாஸ்ட் வீக் தானே பார்த்தோம். இருளிலே இருப்பது என்றால் தன் சகோதரனோடு ஐக்கியமாக இல்லாமல் இருப்பதே இருளிலே இருப்பது. அவனுக்குள் இருள் இல்லை, அவனுக்குள் வெளிச்சம் இல்லை. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் எத்தகைய இடரலும் இல்லை. யாரு? ஒளியில் இருக்கக்கூடியவனுக்கு உண்மையிலேயே ஒளியில் இருந்தால் அவனுடைய மனசில் எதுவுமே இல்லை, பிரச்சனை இல்லை. இடரல் என்றால் எந்த விதமான அவர் ஓகேவா, எந்த இல்லை செட் ஆகாது பிரதர், செட் ஆகாது பிரதர், அவர் மேலே அந்த குற்றச்சாட்டு இருக்க ஒன்றுமே இல்லை பிரதர், ஒன்றும் எந்த விதமான பிரச்சனை கிடையாது. தன் சகோதரன் மீது சொல்லுவதற்கு எத்தகைய குற்றச்சாட்டும் என்னிடத்தில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய சகோதரனை குறித்து சொல்லுவதற்கான குற்றச்சாட்டு எனக்குள்ளே எதுவுமே இல்லை. நானும் என் சகோதரனிடம் சேர்ந்து வேலை செய்வதற்கு, பேசிக்கொள்வதற்கு, ஒன்றாக இருப்பதற்கு எத்தகைய இடரலும் என்னிடத்தில் இல்லை என்றால் அவன்தான் ஒளியிலே இருக்கிறான் என்று பொருள். இல்லை பிரதர் செட் ஆகாது பிரதர், இல்லை பிரதர் எனக்கு அவருக்கு செட் ஆகாது, நான் பேச மாட்டேன் அப்படின்னா நீ இருளிலே இருக்கிறாய். நீ இருளிலே இருந்தால், இப்போ லாஸ்ட் வீக் சொன்ன பாடத்துக்கு போங்க, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஐக்கியம். நீ ஒளியிலே நடக்கிறாய் என்றால் அதன் பொருள் சகோதரர்கள் அனைவரும் கூட, நாம் அனைவரும் கூட ஐக்கியப்பட்டிருப்போம். நாம் அனைவரும் ஐக்கியமாக இல்லை என்றால் ஒருவரோடு கூட நாம் ஐக்கியமாக இல்லாவிட்டாலும் நாம் இருளிலே நடக்கிறோம் என்று பொருள். இருளிலே இருந்தால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. ஒளியிலே இருந்தால்தான் பாவ மன்னிப்பு. எப்பொழுது ஒளியிலே இருப்போம்? எந்த ஒரு சகோதரன் மீதும் சகோதரியின் மீதும் நமக்குள்ளே எத்தகைய இடரலும் இல்லாமல் இருந்தால். ஸ்தேவான் கொல்லப்பட்டார், கொடுமையாக கல்லிருந்து கொல்லப்பட்டார். ஒருவேளை அந்த காட்சியை நான் பார்க்கும்போது
நமக்கே அப்படி இருக்கும்போது அவருடைய குடும்பத்தாருக்கு எப்படி இருக்கும்? ஸ்தேவானுடைய குடும்பத்தார், ஐயோ என் மகனை எப்படி, என்னுடைய தம்பியை அல்லது என்னுடைய அண்ணனை இப்படி துடிதுடிக்க சாகடிக்கிறாங்களே என்று துடித்திருக்கும் அந்த குடும்பம். அங்க பக்கத்தில் சவுல், யாரு? பவுல். கிறிஸ்தவை நம்பிக்கொண்ட பிறகு பவுல், அதற்கு முன்பு சவுல். சவுல் அமர்ந்திருந்து அவர் பாதத்தருகே சாட்சிக்காரருடைய உடைகள். அவனை பார்க்கும்போது அந்த குடும்பத்திற்கு எப்படி இருக்கும்? ஐயோ இந்த பயங்கரமான ராட்சசன் என்னுடைய மகனை, என்னுடைய வீட்டு சகோதரனை கொலை செய்கிறாங்களே, கல்லால் அடித்து கொலை செய்கிறாங்களே, ஐயோ அப்படின்னு கதறி இருப்பாங்கள்ல. ஆனால் அந்த ஸ்தேவானின் குடும்பத்தார் செய்த காரியம் பாருங்க, ஒரு அடி பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஸ்தேவான் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணும்போது ஒருவேளை மாறாமல் இருந்திருக்கலாம் அவருடைய குடும்பத்தார், ஸ்தேவானின் குடும்பத்தார். மாறாமல் இருந்தார்கள். அப்போ எப்பொழுது ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும் போது ஸ்தேவானின் குடும்பத்தார் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும் போது ஸ்தேவானின் குடும்பத்தார் கிறிஸ்தவர்கள் அல்ல, சாதாரணமானவர்களே. எப்படியெல்லாம் வருந்தி இருப்பார்கள், எப்படியெல்லாம் தூஷித்திருப்பார்கள் சவுலையும் மற்றவர்களையும் ஸ்தேவானை கொலை செய்கின்ற போது. ஆனால் ஸ்தேவானுடைய குடும்பத்தார் மாறிய பிறகு யாரிடத்தில் வந்தார்கள்? படிமா. ஸ்தேவானுடைய வீட்டாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாராம் பவுல். அந்த வீட்டார் ஒரு காலத்திலே சவுலை தூஷித்த அந்த குடும்பத்தார் கிறிஸ்தவர்களாக மாறிய பிறகு, ஐயா என்னுடைய வீட்டு பிள்ளையை கொலை செய்வதற்கு நீர் சம்மதித்திருந்தீர் என்ற உன்னுடைய கையும் இருந்தது, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளையின் உயிரை எடுப்பதற்கு. ஆனால் இப்பொழுது நீங்கள் மாறிவிட்டீர்கள், நாங்களும் மாறிவிட்டோம். குடும்பமாக நீங்கள் எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க என்றால் மன்னிப்பு. தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மகனாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி தம்பியோ மகனோ அண்ணனோ யாரோ ஒரு கொலையை செய்து சரீர பிரகாரமாக ஒரு கொலையை செய்தாலும் கூட அந்த குடும்பத்தார் கிறிஸ்தவர்களாக மாறிய பிறகு அந்த சவுலை மன்னித்து ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் கிறிஸ்தவம் என்றால் அது. கொலையே செய்தாலும் மன்னிக்கக்கூடிய சுபாவம். ஒரு பேச்சிலே நாம் வருத்தப்படுவோமா? அவங்க கூட பேச இருந்துடுவோமா? இல்லை அவருக்கும் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவோமா? என்றால் நீ இருளிலே இருக்கிறாய், உன்னிடத்தில் அன்பு இல்லை, நீ பரலோகத்திற்கு கண்டிப்பாக செல்லுவதற்கு தகுதியானவன் அல்ல. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. நீ முன்னே தேவனுக்காக வேலை செய்கிறேன், நான் ஒளியிலே நடக்கிறேன், அது சேர இது சேர எத்தனை செய்தாலும் தன் சகோதரனை பகைத்தால் ஐக்கியமாக இல்லாவிட்டால் என்றால் நீ இருளிலே இருந்தால் உனக்கு மன்னிப்பு இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு தாய் வந்தாங்க. மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு ಇವರು ಮಗಲು ಇದ್ದರು, ಜಬದೇವಿ ಕುಮಾರ್ ಇದ್ದರು. ಅವರು யாக்கோபு யோவான். செபதேயுவின் குமாரர் யார்? யாக்கோபு யோவான். அவங்க சீஷர்கள் முக்கியமானவர்கள். அந்த 2 பேரோடு கூட கூட்டிகிட்டு வராரு. யார்? யாக்கோபும் யோவானும் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. பேதுருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க. முதல் நிலையிலே பேதுரு இருந்தால் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் யாக்கோபு
யாக்கோபு, யோவான் கூட்டிகிட்டு வராங்க. யார் கூட்டிகிட்டு வராங்கன்னா, இவங்களா வரல, அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. யார்? யாக்கோபு, யோவான். அம்மா வாங்கம்மா. என்னப்பா இது இப்போ எதுக்கு? இல்லை, இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் கேளுங்க, நான்லாம் கேட்க மாட்டேன், நீங்கள் கேளுங்க. என்ன கேட்கணும்? என்ன கேட்கணுமா? பாருங்க, அவரை பணிந்து கொண்டு உன்னிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை பண்ண வேண்டும். அவர் அவளை நோக்கி, ஆமாம், லேடிஸ் தானே, எப்படி தான் கேட்ப, நம்ம என்ன கேளுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க இல்லை? அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமக்கு வலது பாரிசத்திலும் ஒருவன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேண்டும் என்று அருள் செய்ய வேண்டும். அதாவது ரெண்டு பக்கத்தில் எங்கள் பசங்க தான் இருக்கணும், பேதர் இருக்கக்கூடாது. ஐயா எப்படி? ஏன்னா ஜென்ஸு கேட்க முடியாது, லேடிஸ் தான். என்னோட ரிக்வெஸ்ட் என்னது, நீங்கள் ராஜ்யத்தில் வரும்போது ஒரு பக்கம் வந்து என்னுடைய ஒரு பையன், இன்னொரு பக்கம் இன்னொரு பையன் இருக்கணும் ஐயா, அந்த என்னுடைய ரிக்வெஸ்ட்டை தயவுசெய்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னான். பாவம், அவர் இயேசு கிறிஸ்துன்னா சொல்லுவார். பாருங்க, அவங்களுக்குள்ளே பேதுரு சீஷர்களுக்குள்ளேயே கூட பதவி ஆசை. யார் எங்கு அமர வேண்டுமோ தேவனுடைய ராஜ்யம், அந்த அம்மாவுக்கு தெரியல எது கேட்கணுமோ அப்படின்னு. அவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்னவென்று கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் பாருங்க, நல்ல பதில். பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? நான் குடிக்கும் பாத்திரம் எது? உபத்திரவம். அந்த பாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து பிரேயர் பண்ணுவார் அந்த கத்செமனே தோட்டத்தில். தேவனே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் அது விளக்கும் அப்படின்னு. அது பாத்திரம் என்றால் அத்தனை இயேசு கிறிஸ்துவானவர் பயந்த பாத்திரம் அது. ஒரு கட்டத்தில் அவரே பயந்து போனார். இந்த அம்மா ரொம்ப ஈஸியாக கேட்குறாங்க, ஐயா ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பையன், இன்னொரு பக்கம் இன்னொரு பையன் உட்காரணும் என்றால் அவ்வளவு எளிதாக வருமா? எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ இயேசு கிறிஸ்துவின் மீது முகத்தில் துப்பினார்கள், கொட்டினார்கள், குட்டினார்கள். குட்டி யார் கொட்டினார்களோ தலையில் கொட்டு. இப்படியெல்லாம் அவமானங்களை எல்லாம் பெற்றதுதான் அந்த பாத்திரம். நான் பருகக்கூடிய, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் முடியுமா? ஓகே, இதெல்லாம் கூட நீங்க படுவீங்க. இதெல்லாம் இத்தனை உபத்திரவங்களை பட்டாலும் அரசியல் செய்வது நான் அல்ல, பிதா. அவர்களை நோக்கி யாராரு? செபதேவின் மனைவி, அவருடைய 2 குமாரர்கள் யாக்கோபு, யோவான். அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ரெஃபரன்ஸ் மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை, ஸ்நானம் என்றால் ஞானஸ்நானம், அவர் பெற்ற ஞானஸ்நானம் எது? சிலுவை, மகா சிலுவை. பயங்கரமான உபத்திரவங்கள். இந்த உபத்திரவங்களை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். ஃபியூச்சர் தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு. இத்தனை உபத்திரவங்களை பட்டாலும் கூட யார் எங்கு இருக்க வேண்டுமோ என்ற நிர்ணயத்தை முடிவெடுப்பது நான் அல்ல, பிதாவானவர். சபையிலே யார் எங்கு இருக்க வேண்டுமோ, எந்த நிலையிலே இருக்க வேண்டுமோ என்பது முடிவெடுப்பது யார்? சபையில் இருக்கக்கூடியவர்களும் அல்ல. ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம
எவருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே இல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல. ஆகையால நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய நம்முடைய கடமை, நாம் செய்ய வேண்டிய ஊழியம் அனைத்தையும் கூட முழு மனதோடு, எந்த ஒருவர் மீதும் எந்த கோபமோ பகையோ வெறுப்போ இல்லாமல், ஒருவேளை சகோதரிகள் நம்மை ஏதாவது சொன்னாலும் கூட மன்னிக்கிறவர்கள் இது எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்றால் முழுமையாக நாம் சாகர வரைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நான் படிக்கிறேம்மா, டைம் ஆயிடுச்சு. தேவ வசனத்து நிமித்தமும், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் என்றால் பூமியின் கீழே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பூமியின் கீழே மரித்து நீதிமான்கள் அனைவரும் இருக்கிறார்கள். இங்கே பாதாளத்திலே இருக்கக்கூடிய பரதீசு என்ற இடத்திலே அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரே, பூமியின் மேல் கூடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். யார்? மரித்த நீதிமான்கள் அனைவரும் அவர்களை ஏன் இன்னும் பழி வாங்காமல் இருக்கிறீர்? ஏன் அவங்க இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, அவங்கள பழி வாங்குங்க, அவங்கள சாவாடிங்க என்று சொல்லும்போது அப்பொழுது வந்தாராம் இயேசு கிறிஸ்து. எப்பொழுது அவர்கள் சொன்ன பிறகு எப்பொழுது அவங்க சைலண்ட் ஆனாங்க பாருங்க. ஒரு வாட்டி பரதீசில் இருந்தவர்கள் எப்பொழுது இந்த பேச்சை பழிவாங்க, அவனை பழிவாங்க, இவனை பழிவாங்க என்று முறையிட்டு கொண்டிருந்த அவர்கள் எப்பொழுது அமைதியானார்கள்? 11ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. எப்பொழுது வெள்ளை அங்கி வரும்? எப்பொழுது? யாருக்கு கொடுக்கப்பட்டது? பரதேசில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எப்பொழுது கொடுக்கப்படும் வெள்ளை அங்கி? இயேசு கிறிஸ்துவானவர் வந்த பிறகு பூமியின் மீது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இந்த வாழ்க்கையை ஜெயித்த பிறகுதான் அனைவருக்கும் ரட்சிப்பு. அங்கிருக்கக்கூடியவர்களுக்கும் ரட்சிப்பு, பரதீசில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ரட்சிப்பு, இங்கு பூமியின் மீது இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருக்கும் ரட்சிப்பு என்பது அவர் பூமியின் மீது வந்த பிறகுதான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவானவர் வந்த பிறகு அவர்களுக்கு ரட்சிப்பு என்பதே கிடைத்தது. இல்லை என்றால் அவர்களுக்கும் ரட்சிப்பு கிடையாது, பரலோகம் கிடையாது. என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் வந்த பிறகுதான் அவர்கள் அமைதி காத்தார்களா? பழிவாங்கும் என்று சொன்ன பரதீசில் இருந்த நீதிமான்களும் கூட இயேசு கிறிஸ்துவானவர் வந்த பிறகு சைலண்ட் ஆயிட்டாங்க. ஓகே, என்ன பண்ணணும்? ஓகே, சைலண்ட் ஆயிடணும். ஆபேல் முதற்கொண்டு மரித்த நீதிமான்கள் அனைவரும் பழிவாங்கும் என்று சொன்னவர்கள், என்னை கொன்ற காயின், தேவனை என்னை கொன்றான் காயின், என்னுடைய அண்ணன், பழிவாங்கும் என்று முறையிட்ட அந்த ஆபேலின் ரத்தம் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் வெள்ளை வஸ்திரத்தை கொடுத்த பிறகு சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏன்? இயேசு கிறிஸ்துவானவர் வந்ததே எப்படி மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்காக. ஸ்தேவான் மரித்ததே எப்படி மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்காக. இத்தனை சான்றுகள் நமக்கு முன்பாக இருக்கும்போது ஒரு சகோதரனை நாம் பகைக்கலாமா? ஒரு சகோதரன் மீது வெறுப்பை நாம் வளர்த்து கொள்ளலாமா? வெறுப்பாக இருக்கலாமா? இன்னும் அவன் தவறு செய்தால் தேவனே அவனை மன்னியும், அந்த பாவத்தை அவன் மீது சுமத்தாதிரும், மன்னியும், அவனும் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற மன்னிப்பை நாம் கற்றுக்கொண்டு அதையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டிய நிலையில் இருக்கும்போது நாமே மன்னிக்காமல் நம்முடைய சகோதரியை பகைக்கலாமா? ஒரு சகோதரர் மட்டுமே இல்லை, சபையிலே சகோதர சகோதரிகள் மட்டுமே பிரிந்தால், யார் பிரிந்து செல்லுகிறார்களோ அவர்களுக்கும் பரலோகம் இல்லை. ஃபைனல். சபையிலே ஒன்றாக இருக்க வேண்டும், ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். இல்லை பிரதர், நான் செப்பரேட்டாக போய் நான் ஊழியம் பண்ணிக்கிறேன் பிரதர் என்று சொல்லி பிரிந்து சென்று நம்மோடு கூட இருந்து வேலை செய்யாமல்
நான் செப்பரேட்டாக வேலை செய்கிறேன் பிரதர், எனக்கும் உங்களுக்கு சம்மதம் இல்லை, ஓகே பாய் பிரதர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எப்படி பரலோகம் இல்லையோ, குடும்பத்திலேயும் கூட கணவன் மனைவி இந்த இருவரில் எந்த ஒருவர் பிரிந்து சென்றாலும் கூட பிரிந்து சென்றவர்களுக்கு மீண்டும் இணைந்தால்தான் ரட்சிப்பை தவிர பிரிந்து செல்லக்கூடியவர்களுக்கு ரட்சிப்பில்லை. தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நிறைய பேருக்கு தெரியலங்க. டைவர்ஸ் எந்த ஒரு நபர், அது சபை குடும்பம், கணவன் மனைவியாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் பிரிந்து சென்றால் அவர்களுக்கு, பகைத்து சென்றால் அவர்களுக்கு பரலோகம் என்பது தேவன் தரமாட்டார். மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. நம்மை தூஷிக்கிறவர்களையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா, நம்ம கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க, நாம் என்ன கற்றுக்கணுமா? நல்லா இருக்கணும் பாவன் அப்படின்னு சொல்லணுமா? முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இப்போல்லாம் நான் டெய்லி ஒரு பாட்டு கேட்குறேங்க. என்ன பாட்டுன்னா, ஏசு ரத்தம். அது கேட்கும் போதெல்லாம் மனசெல்லாம் ரொம்ப பிபி கம்ப்ளீட் லோ பிபி போயிடும். கோபமே வராது. எவ்வளோ கோபம், ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா மாத்திரை போடுறதில்ல இப்போலாம், அந்த பாட்டு தான் கேட்குறது. நீங்களும் முடிஞ்சால் அந்த பாட்டை கேளுங்க. முடிஞ்ச தமிழில் கூட பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், சரிங்களா? அதனால் ஐக்கியப்பட்டிருக்கலாம், ஒன்றாக சேர்ந்து தேவனுடைய வேலையை செய்யலாம்.